மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியரும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுத்தமடையாமல் போனாள்? நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, 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 சபாமி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே, தேவயானவரே, சபாமி சத்தியமுள்ள வார்த்தையானவரே, எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரமானவரே, நீங்க வெளிப்படுத்தணும் நான் ஜெபிக்கிறேன் சப்பா. உங்க வார்த்தை மூலம் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரமானவரே, நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடந்து உங்க வரைக்கு நாங்கள் ஆயத்தம் நடந்து உங்க ராஜ்யத்தின் பேர் ஆயத்தப்பட்ட உதவி செய்யுங்க. அதுபோல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரமானவரே, இதுனா ஆத்மாவில் கூட ஆண்டவரே கடந்து வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன் சப்பா. அப்படியா கிருபை செய்யப்பா. நன்றி சப்பா ஸ்தோத்திரமானவரே. எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் உங்களுக்கே சொல்கிறோம். தேசிக்கு துதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் வாசித்த திருவசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனாள்? கீலேயாத் என்பது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மலை நாடு என்று பெயர். கீலேயாத் என்பதற்கு பெயர் என்னது? மலை நாடு என்று பெயர். சரி, இப்போ மலை நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ புதிய ஏற்பாடு சொல்லுது மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சரி, இப்போ மலை மேல் உள்ள பட்டணம் யார்? மலை மேல் உள்ள பட்டணம் யார்? நம்மதான் மலை மேல் உள்ள பட்டணம். ஏன்னா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. இப்ப மலை மேல் உள்ள பட்டணம் நீங்க எங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பட்டணம் இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்ப சபை மறைந்திருக்க கூடாது, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அது காணப்படணும். சரி, இப்ப அது அப்படியே இருக்க இப்ப கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? அப்ப பிசின் தைலம் எதுக்கு? பிசின் தைலம் எதற்கு? தைலம் எதற்கு? தைலம் எதற்கு? முதலாவது அது எதுக்கு தேய்க்கிறீங்க? சரி, வேற உங்களுடைய வலி நீங்கும்படியாக நீங்க தேய்க்கக்கூடியது என்னது? தைலம். அப்போ இந்த தைலம் கீலேயாத்துல இல்லையோ, சபையில இல்லையோ? உங்க வலியை போக்கக்கூடிய தைலம் சபையில இல்லையோ? ரணவைத்தியன் அங்கே இல்லையோ? ரணவைத்தியன் இங்க இல்லையோ? பிசின் தைலமும் இல்ல. ரணவைத்தியம்னா என்னது? கவனிங்க, ரணவைத்தியம்னா என்ன சொல்லுங்க? ரணவைத்தியம்னா என்ன தெரியுமா தெரியாதா? ஒருவனுக்கு காயமோ அடியோ பட்டிருந்தா அதை என்ன பண்ணணும்? வைத்தியம் பண்றவன் என்ன பண்ணணும்? அதை தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்தா என்ன ஆகும்? அதுதான் ரணம். ரணம்னா என்னது? ரணம்னா என்னது? வலி. ரணமா இருக்கணும் அதான் சொல்லுவோம் நல்லா. அப்படின்னா வலி. அப்ப அந்த காயத்தை கிளீன் பண்ணி அங்க மருந்து போடணும்னா வலிக்கும், ரணமா இருக்கும். அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரண வைத்தியம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ரண வைத்தியம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்புறம்
கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவன் ரண வைத்தியனா இருக்கணும். அப்படின்னா ரண வைத்தியனா எப்படி இருக்கணும்? காயப்பட்டிருக்கிற அல்லது சீல் பிடிச்சிருக்கிற ஒரு ஆத்துமாவை அவன் சுத்தம் பண்ணணும். ஆனா ரண வைத்தியம் பண்ணுனா ரொம்ப பேர்த்துக்கு, சபை விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவனுக்கு பிடிக்கிறது இல்லை. சத்தியத்தை கண்டித்து உபதேசம் பண்ணினா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அப்ப இந்த சபையில, நம்முடைய சபையில பிசிந்தைன இல்லையோ, ரண வைத்தியம் இல்லையோ. ரண வைத்தியம் இருக்கிறனால ஒரு சிலர் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், வேணா ஓடி போனவங்க சொல்லலாம், நாங்களும் கிறிஸ்துவ. நீ என்னைக்கு கண்டித்து உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ள நீ மனதில்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ள மனதில்லையோ, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள். சொல்லலாம், நாங்க போறேன் இங்க போறேன்னு. எனக்கு ஆனா உபதேசம் எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிறவன் ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? மனம் போகிற போக்கின்படி போய். இப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்க? விசுவாசிங்க, ஊழியக்காரவங்க தாம் மனம் போன போக்கின்படி போகணும். கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கக்கூடாது. தாம் மனம் போன போகிறபடி போகணும். அபத்தமானதை உரைக்கிற ஒருவன், அபத்தமானதுன்னா என்னது? நடக்காத காரியத்தை குறித்து ஒருவன் உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் குறித்து மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால், ஐயா நீ மதுபானம் குடிச்சுக்க, பீடி சிகரெட்டு குடிச்சுக்க, நீ பரத ஸ்திரீ போ, நீ உன் மனம் போன போக்கல போ, நீ பாவத்தை செய்ய, எப்படி வேணாலும் இரு, நீ சபைக்கு வா, நீ காணிக்க கொடு, இதை பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பேன். இன்னைக்கு ஜனம் இதான் விரும்புது. இன்னைக்கு ஜனம் என்னத்தை விரும்புது? கண்டிக்க கூடாது. கண்டித்தா நான் அதை பத்தி அவசியமே இல்லை. நீ வரணும்னு அவசியமே இல்லை. நீ சபைக்கு வரணும்னு அவசியமே இல்லை. நீ ஆண்டவருடைய கண்டித்த உபதேச ஆண்டவருடைய கண்டிக்கிற வார்த்தையை உனக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லைன்னா நீ சபையில இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே மனம் போகிற போக்கின்படி போகிற எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு விசுவாசியும் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவன். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:14 வாசிங்க. எரேமியா 6:14 வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என்ன நடக்குது? சபைகளிலே ஊழியர்களில் என்ன நடக்குது? சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சா குணமாக்குனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு காயத்தை மேற்பூச்சா குணமாக்குனா என்ன ஆகும் தெரியுமா? உள்ள என்ன இருக்கும்? உள்ள சலம் புண்ணு ஆறாமல் இருக்கும். அப்படி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா?
அது அப்புறம் சீல் பிடித்து ஒரு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கும். இது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? காயம் சிறுசா இருக்கும் போதே அந்த காயத்தை நன்றாய் துடைத்து அதுல இருக்கிற அழுக்கை நீக்கணும். சலத்தை துடைத்து எடுக்க வேண்டும். மேற்பூச்சா பூசுகிற வேலையே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைய நாட்களில ஜனங்கள் நிறைய வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படி என்று நினைக்கிறவர்கள் மேற்பூச்சாய் பூசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய காரியங்களை அவர்களுக்கு, அவருடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி பேசுவது இல்லை. இதுதான் இன்றைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் கூட சொன்னேன், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. ஆனா எத்தனை பேர் ஆயத்தப்படுத்திருக்கீங்க? சபையில ஆயத்தப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும்னா அவர்களை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தினால்தான் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? இல்ல, வெட்கப்படுறது இல்ல. பரிச்சேதம் வெட்கப்படார்கள், வெட்கப்படுறது இல்ல. நாணமும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 17வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் காவலரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. கடைசி எக்காலம் தொனிக்க போகிறது. ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. கடைசி எக்காலம் தொனிக்கிறது. ஆகவே எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் செவி கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இதற்கு செவி கொடுப்பதே இல்லை. அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எக்கால சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. ஆண்டவர் வருகைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே எக்கால சத்தம் கேட்கும், மற்ற யாருக்கும் கேட்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 2-3. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். 5-6 வாசிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது.
உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உன்னிலே சுகம், அதிலே சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. விலகி போக போக கர்த்தர் ஒருவனை தேர்ந்தெடுத்திருந்தால், ஒருத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் விலகி போனா என்ன பண்ணுவாராமா? ஏன் இன்னும் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் படச்சயமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரதமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆகவே காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம் எல்லாம் சீல் பிதுக்கப்பட்டு கட்டப்படணும். எண்ணெயினால் கட்டப்படணும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தையை கைகொள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. மேல் பூச்சாய் பூசுகிற இடத்தை நோக்கி ஓடாதே. சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் என்று சொல்லுகிற இடத்தை நோக்கி ஓடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம என்ன சொல்றோம்? அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார், சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்ம இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஐயா, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார்னு நம்ம நினைக்கணும். ஆனா உலகத்தில் மற்றவங்க சொல்லுகிறது போல அவருடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற ஜனமும் உண்டு. அடுத்து அப்படி கீழே வாசிங்க, 5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப என்ன பண்றோம்? ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டார். நாம் உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இன்னும் பாருங்க, நாம் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் அவரை அடித்துக் கொண்டே இருக்கிறோம், அவரை நொறுக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்குள்ள உண்மையா உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று, அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீ உண்மையாய் ஜீவிக்கணும், உண்மையாய் வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க முயற்சி பண்ணு. நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா இடுக்கமான வாசல் வழியை நீ கண்டிப்பா பிரவேசித்தே ஆக வேண்டும். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன்னை
சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயுமாய் இருக்கிறது. உன் காயங்கள் கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இப்ப நம்ம சபை மக்களை காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை. காயங்களை கட்டுறதுக்கு ஏற்படுகிற ஆள் இல்லை. மேல் பூச்சா பூசணும், காயத்தை மேலாட அப்படியே ஆற்றணும். உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. வாசிங்க 30:25 வாசிங்க. 30:17 வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நம்ம தள்ளி விட்டுருப்பாங்க, விசாரிப்பார் இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:25. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:25. கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரிய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இப்ப பாருங்க, அந்த நாள் வரப்போகிறது. எந்த நாள்? கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே. இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாளிலே என்ன நடக்கும்? கோபுரங்கள், வாசிங்க, கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முப்பத்தெட்டு 20 வாசிங்க. என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும். செங்குத்தானவைகள் விழும். எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாய் வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, அந்த நாள்ல 22 வாசிங்க. கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் பெருமழையையும் பெருங்கல் மலையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 30:25 சொல்றது போல
கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அதுதான் இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டாகும், மீண்டும் மீட்பு உண்டாகும். ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு நாளாய் இருக்கும். 7 வருஷம் 7 வருஷத்துல இஸ்ரவேலுக்கு மீண்டும் ரட்சிப்பை உண்டாக்குகிற நாளாய் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். வாசிங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1 வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார். ஒரு நிமிஷம். 6:1. அப்ப வாசிப்போம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார். அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்குள்ள வளர்ந்து ஆண்டவருக்கு கனி கொடுத்து நீ உண்மையாய் காணப்பட்டு அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்தணும்னா கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார். பாவம் செஞ்சா அடிப்பார், பீறுறதுனா அடிப்பாரு. அவரே நம்முடைய காயத்தை குணமாக்குவாரு. நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருந்தார்னா, பரலோகராஜ்யத்தின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தார்னா, நீ பாவம் செஞ்சா அடிப்பார். அவரே நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களையும் கட்டுவார். ஆகவே இதை மறந்து விடாத கர்த்தருடைய பிள்ளையே, இதை நீ மறந்து விடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 30ஆம் அதிகாரம் 10:30 வாசிங்க. லூக்கா 10:30 வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில அகப்பட்டான். அவன் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்து அவனை கண்டு போதும். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய நகரம். எரிகோ என்பது சபிக்கப்பட்ட பூமி. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சபையிலிருந்து உலகமாகிய எரிகோவுக்கு சபிக்கப்பட்ட உலகத்துக்கு திரும்பி போகக்கூடாது. தேவனுடைய சபையாகிய எப்படி தேவனுடைய நகரமாகிய எருசலேமை விட்டு இந்த மனுஷன் எரிகோவுக்கு போனானோ, அதை போல ஒரு கர்த்தருடைய மனுஷன் சபையிலிருந்து சபிக்கப்பட்ட உலகத்தை நோக்கி போகக்கூடாது. அப்படி போனா யார் கையில மாட்டுவேன் தெரியுமா? கல்லை கையில மாட்டுவேன். கல்லை யாரு? பிசாசானவன் கையில மாட்டுவேன். மாட்டினாவே என்ன பண்ணுவேன்? அவன் வஸ்திரங்களை முதல்ல உரிப்பேன், உறிஞ்சு போடுவேன். நீ உன்னோட ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது உறிஞ்சு போடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவனை காயப்படுத்தி குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டான். அப்ப பாருங்க, அப்பதான் ஒரு லேவியன் அந்த பக்கம் வந்து கண்டு விலகி போனான். அப்புறம் ஒரு ஆசாரிய வந்தேன், அவனும் விலகி போயிட்டான். அப்புறம் ஒரு சமாரியன் வந்தான், அவர் அவனுக்கு காயம் கட்டி எண்ணெய் பூசி திராட்சை ரசம் பார்த்து மீண்டும் எங்க கொண்டு விடுறாரு? சத்திரம். என்னது? கர்த்தருடைய சபையா சத்திரம். சத்திரத்தில் கொண்டு மறுபடியும் விடுறாரு. ஆகவே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார்னா, நீ சபையை விட்டு நீ உலகத்தை நோக்கி போனாலும் பிசாசானவனை கொண்டு சோதித்து
உன்னை குற்றூராக்கி காயப்படுத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் மீண்டும் எங்கே கொண்டு வருவார்? சபைக்கு கொண்டு வருவார். இதை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை நாள் கேட்ட இந்த காரியத்தை நீங்கள் இதோடு விட்டு விடாமல் மீண்டும் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மறுபடியும் அதை தியானிங்க. நம்முடைய ஆண்டவர் அடிக்கிறவரும் அவர்தான், காயம் கட்டுக்கிறவரும் அவர்தான். பாவம் செஞ்சினா அடிப்பார். எதுக்கு தெரியுமா? பாவம் செஞ்சா எதுக்கு அடிக்கிறார் தெரியுமா? நீ மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்பார். காயம் கட்டுகிறவரும் அவரே. ஆகவே ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:1 சொன்னது போல கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய காயங்களை கட்டுகிறவரும் அவரே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை 224வது பாடல் இப்படியாக சொல்லுகிறது. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ எங்களது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ எங்களது ஒரு நாளும் தடைபடாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், உங்களை தொழுது கொள்ளவும், உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, கீரையாத்திலே பிசும் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, சபையிலே பிசும் தைலம் இருக்கிறது, ரணவைத்தியனும் இருக்கிறார். தகப்பனே, நாங்களானவரே காயம்படாத படிக்கு தகப்பனே, நாங்கள் உங்க வழியிலே நடக்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே, நாங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததன்படி நடக்க, உங்க பாதையில நடக்க, உங்களுக்கு உண்மை உத்தவமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ராஜாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். உடைய வார்த்தையின்படி தகப்பனைகளை தேற்றி, எங்களை ஆற்றி, எங்களுடைய காயங்களை கட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை ஆறுதல் படுத்துங்க. ஒரு சத்திய வழியில எங்களை வழிநடத்தி சென்று, ஒரு ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி சென்று ராஜ்யத்தை சோதரத்துக்குள்ள உதவி செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மயப்படட்டும். எங்களை தாழ்த்து வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யத்தையும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளையை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.